ஹலோ மேம். ஹாய்ப்பா. மேம் என்ன பண்ணீங்க? ஒர்க் பண்ணீங்களா? கிளஸ்டரிங் பார்த்தேன் மேம். கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பார்த்தேன் மேம். திருப்பி நான் சொல்லணுமா? கிளஸ்டரிங்ல எந்த ப்ரோக்ராம் போட்டீங்கன்னு காமிங்க, எடுத்து ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நேற்று போட்டது தான் மேம் ப்ரோக்ராம். தியரிட்டிக்கலா தான் மேம் படித்தேன். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ரோக்ராம் தெரியுதா மேம்? நீங்க ஹலோ. கேக்குதா? கேக்குது மேம். கிளஸ்டரிங் எங்கப்பா பண்ணலையா? கிளஸ்டரிங் தான் மேம் இருக்கு. அங்க இருக்கு கிளஸ்டரிங். நீங்க பண்ணீங்கன்னா தான் கொஸ்டின் அங்க இருக்கவே தெரியாதா? Dentograms. சரி, நான் உங்களுக்கு கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷன் ரிடக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் அமைச்சிருக்கேன். அதை பாருங்க, ஓபன் பண்ணி. இதுவா மேம்? வரலையா? கஸ்டமர் செக்மெண்டேஷன் இன் கே மீன்ஸ் இதுவான்னு கேக்குறேன் மேம். இதுல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பண்ணுங்க, ரொம்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் 4 ப்ரோக்ராம் இருக்கு. 5 ப்ரோக்ராமா? சரி, பிசிஏனா என்னன்னு பாக்கலாம்ப்பா. பிசிஏனா என்ன? கிளஸ்டரிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல. சரி, இதுல ஒரு ப்ரோக்ராம் எடுத்து ரன் பண்ணுங்க. இதுல என்னதான் ஆக்சுவலி இருக்கு, ஒரு கேட்டகரியே கொடுத்துடுறாங்கப்பா. இதுல வந்து நம்ம வந்து யங் லோ இன்கம் ஹை ஸ்பெண்டிங் ஒரு கேட்டகரி, மிடில் ஏஜ் ஹை இன்கம் மாடரேட் ஸ்பெண்டிங். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்கம் 25 இன்கமோட இந்த மாதிரி அறைய வாங்கிட்டு அந்த ஸ்பெண்டிங் ஸ்டோரும் வாங்கிட்டு இதுல வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு குரூப்பிங் பண்றோம். இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கே மீன்ஸ் கிளஸ்டரை யூஸ் பண்ணி குரூப் பண்ணி ஃபிட் பண்ணி இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளஸ்டர் வந்து 3 கிளஸ்டரா போடுறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம கொடுக்கறதே ஒரு யங் பீப்புள், மிடில் ஏஜ் பீப்புள், சீனியர் பீப்புள். அதை கிளஸ்டரிங் பண்ணிட்டு நம்ம வந்து ஆமா ஆன்சர் வந்து ஃபார் லூப்ல வச்சு எழுதியிருக்கோம். ஓகே, இது வந்து நார்மல் கிளஸ்டரிங்கான ப்ரோக்ராம். ஓகே, கிளஸ்டரிங்னா என்னதுன்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இது சொன்னேன். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னது? அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா சிமிலர் டேட்டாவெல்லாம் வந்து குரூப் பண்றது. சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து லேபிள் வந்து இருக்காது. ம் லேபிள் வந்து இது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா?
ஓகே. இதுல அவ்வளவா புரியுது மேம். இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். ஏன்னா, அவ்வளவா இது வந்து எம்எல்ல வராது. ஓகே. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஓகே. வந்து எம்எல்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் குடுக்குறேன். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் என்னன்னா, டைமென்ஷனல் ரிடக்ஷன். ஏதாவது ஐடியா இருக்கா? டைமென்ஷனல் ரிடக்ஷன்னா என்னது? இல்ல மேம். நேத்து அதோட நிப்பாட்டிட்டீங்க மேம். இல்லையா? இங்க ஒரே நம்ம ஸ்லோ பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா, டைமென்ஷனல் ரிடக்ஷன் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ வைல் பிரிசர்விங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ கம்மி பண்றது. இப்ப எதுக்கான ஓகே. டைமென்ஷன் ரிடக்ஷன் யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 80 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருளோடது. நீங்க எத வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், எத வச்சு ரெடியூஸ் பண்ணலாம்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? 80 ஃபீச்சர்ஸையும் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவோமா? என்ன மேம்? புரியுதாப்பா? உங்ககிட்ட ஒரு 80 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே மேம். 80 ஃபீச்சர்ஸையும் வச்சு நீங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ணுவீங்களா? இல்ல என்ன மேம். பண்ணுவீங்க? லெஸ் இம்பாக்ட்டா இருக்கிறதெல்லாம் குறைச்சிருவேன். நீங்க வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸையும் எக்ஸ் கொண்டு போடுவீங்களா? அதுல இம்பார்ட்டன்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துப்பீங்க. மத்தது எல்லாமே வந்து ஒமிட் பண்ணுவீங்க, ரெடியூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து டைமென்ஷன் ரிடக்ஷன். இட் வில் ரெடியூஸ் ஃபீச்சர் ஸ்பேஸ், preserve important patterns, improve visualization, reduce competition time, remove noise and redundancy. இதுல இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கறது பிசிஏ, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை ரெடியூஸ் மட்டும் தான் பண்ணும். இதுல ஒரு ப்ரோக்ராம் காமிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராம்ஸ் தான் மேம். இதுல வந்து இந்த மாதிரி இருக்கே அந்த மாதிரி இருக்கேன் இல்ல. ஏன்னா இது வந்து நீங்க எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் போது பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, டைமென்ஷன் ரிடக்ஷனுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்து இவ்வளோ சயின்ஸ் ஓரியன்டேஷன், ஆர்ட்ஸ் ஓரியன்டேஷன், பேலன்ஸ், இந்த மாதிரி வந்து இது இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? பிசிஏ ரெடியூஸ் 5 டைமென்ஷன் டு 2. இந்த 5 டைமென்ஷன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5, இத வந்து 2ஆ மாத்த போறோம். அப்ப நம்ம எதை கால் பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் முடிஞ்ச உடனே பிசிஏ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் கால் பண்ணி நம்ம எத்தனை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கோம். இது வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் கிடையாது. விக்னேஷ், சொல்லுங்க விக்னேஷ் மேம். புரியுதா? ஹலோ. நான் சொல்றது புரியுதா? இது வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் கிடையாது. இது வந்து என்னன்னா, இது வந்து டைமென்ஷன் மட்டும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து இங்க பாருங்கப்பா, ஓகே. இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. 5 டைமென்ஷன் வச்சு ஒரு டைமென்ஷன் ஸ்டூடெண்ட் மட்டும் டைமென்ஷன் மட்டும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டைமென்ஷன்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டேட்டால பெரிய பெரிய வேல்யூஸா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நீங்க உங்க டேட்டாஸை வந்து குறைக்கணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணணும்னா, இது வில் ரெடியூஸ் 20 காம்பனன்ட். இங்க பாருங்க, நம்ம டேட்டால 64 டைமென்ஷன் இருக்கு. ஓகே. ஓகே மேம். இத வந்து நம்ம வந்து 20ஆ ரெடியூஸ் பண்றோம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஓகே. பிசிஏ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். இத வந்து நம்ம டைமென்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, ஓகே. கிரெடிட் கார்டு ஃப்ராடு இது இது இருக்கு. இப்ப பாருங்களேன், கிரெடிட் கார்டு ஃப்ராட் இதுல இப்ப வந்து இங்க வந்து டைமென்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, பிசிஏ 10 ஃபீச்சர்ல இருந்து 5 ஃபீச்சருக்கு கொண்டுட்டு வந்துருவேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இவ்வளவு ப்ரோக்ராமும் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க வந்து இதுல 2 3 ஒன்னு 2 மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகே. இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம பிபிடில கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் பண்ணுங்க. அன்சூப்பர்வைஸ் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா. சூப்பர்வைஸ் தான் இம்பார்ட்டன்ட். அன்சூப்பர்வைஸ் தெரிஞ்சுக்கணும். அன்சூப்பர்வைஸ்ல நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டரிங். கிளஸ்டரிங்ல வந்து 2 டைப்ஸ். ஒன்னு கே மீன்ஸ், இன்னொன்னு ஹைராரிக்கல். ஹைராரிக்கல் வந்து 2 டைப்ஸ். அது என்னது? அகிலோமெட்ரிக் கிளஸ்டரிங் as well as the அகிலோமெட்ரிக் டென்டோகிராம்ஸ். கிளஸ்டரிங், டென்டோகிராம். இது வரைக்கும் கிளியரா? கிளியர் மேம். எதுனா டைமென்ஷன். அகிலோமெட்ரி தான் டென்டோகிராம்ஸ். அகிலோமெட்ரியும் டிவிசிவும். அகிலோமெட்ரியும் டிவிசிவும். கிளியரா?
ஓகே. ஓகே. இப்ப நீங்க என்ன டிவிஷன். பண்றீங்க? நான் இப்போ டைமென்ஷனல் ம். ரிடக்ஷன் சொல்லிட்டேன். டைமென்ஷனல் ரிடக்ஷன்னா, உங்களுக்கு நான் சிம்பிள் ப்ரோகிராமா, அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாரி நான் இப்ப கூட உங்களுக்கு சென்ட் பண்றேன் ப்ரோகிராம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தீங்களா கிளஸ்டரிங். அது உங்களுக்கு புரியுற மாரி இப்ப எனக்கு ஷேர் பண்ணி பண்ணுங்க. இதுல இருந்த ப்ரோகிராம். பிபிடில இருந்த ப்ரோகிராம். பிபிடில இருந்த ப்ரோகிராம் எடுத்து இப்ப பண்ணுங்க. பிபிடி எடுத்துட்டேன் மேம். பிபிடில என்ன இருக்கு? கிளஸ்டரிங்ல ப்ரோகிராம் அது பண்ணிட்டீங்களான்னு இது காமிச்சல ரொம்ப சிம்பிளா இருந்தது இல்லையா? ஆமா மேம். கிளஸ்டரிங், அது கே மட்டும் இப்ப மீன்ஸ் பண்ணுங்க. இருக்குது. ஹைரார்க்கியல், டைமென்ஷனல். ஹைரார்க்கியலா இல்ல நார்மலா? ம். கே மீன்ஸ் அவன் பண்ணணும். எதுப்பா? இது என்செம்பிள் பெஸ்ட். இந்த மாதிரி ஹைரார்க்கியல் குட்டி குட்டி. ஆமா ஆமா ஆமா, இது குட்டி குட்டி ப்ரோக்ராம நீங்களே புரிஞ்சு பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அந்த டெம்ப்ளேட்டுக்கு பார்த்து நான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஓகேவா? சின்னதா இருக்குமா? என்னதுப்பா? அக்ளோமேட்ரிக் கிளஸ்டர், என் கிளஸ்டர்ஸ் 2. அப்போ ஓவராலா 2 கிளஸ்டர் தான் அது இது பண்ணுமா மேம்? ஆமா. மொத்த டேட்டாவ 2 கிளஸ்டரா ஆமா மாத்தும். ஆமா, இப்போ உங்க டேட்டா பொறுத்து நீங்க டேட்டா வந்து ஒரு இந்த 20 4 டேட்டாஸ் குடுத்தனா என்ன கொடுங்க. ஆகும் மேம்? நீங்க வந்து ஒரு 20 டேட்டா கொடுங்கப்பா. 20 டேட்டால நீங்களே ஒரு கிளஸ்டரா பிரிச்சு கொடுங்க. ஒரு 10ல ஒரு கொடுங்க, 20ஸ்ல ஒரு கொடுங்க, 30ஸ்ல ஒரு கொடுங்க, 40ஸ்ல ஒரு கொடுங்க. அப்ப அதுல 5 டேட்டா, அதுல 5 எடுக்குதான்னு பார்ப்போம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல மேம், இது இப்ப இன்புட் குடுக்குறோம், அவுட்புட் வருது. புரியுது. ஆனா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல மேம். பாருங்கப்பா, இந்த டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 1 2 3 வந்து ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளஸ்டருக்கு போகும். 8 9 10 வந்து ஓகே, 0 கிளஸ்டருக்கு போகும்னு சொல்லுது. ஓகே. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன், இங்க நீங்க 1 2 3 4 கொடுத்துருக்கீங்க இல்லையா? இங்க 25 27 28 இன்னொன்னு கொடுங்க. இன்னொன்னு கொடுங்க. 27 28 29 இன்னொன்னு கொடுங்க. 35 36 37 இன்னொன்னு கொடுங்க. அங்க 4 கிளஸ்டரா மாத்துங்க. எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. ஓகே. இப்போ 1 2 3 8 9 10 எல்லாம் ஒரு கிளஸ்டரு. 25ல இருந்து 42 வரைக்கும் ஒரு கிளஸ்டரா மேம்? ஆமாப்பா. நீங்க நீங்க n கிளாஸ்ல வந்து 4ன்னு கொடுங்க. அப்ப வந்து இது என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 தேர்ட் கிளஸ்டர், 2 6 7 செகண்ட் கிளஸ்டர், 41 42 43 ஜீரோத் கிளஸ்டர், 8 9 10 ஃபர்ஸ்ட் ஓகே, கிளாஸ். ஓகே, ஓகே. ஓகே, இப்ப புரியுது புரிஞ்சுதா? மேம். இப்ப புரியுதா? ஓகே. ஓகே, நான் இப்ப இதே ம். ஒரு ப்ரோக்ராம இந்த இதுல அனுப்புறேன் பாருங்க. சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் அனுப்புறேன். அக்ளோமேட்ரிக் கிளஸ்டர். ஓகே, நீங்க டெம்ப்ளேட்ல படிச்ச அக்ளோமேரேட்டிவ். மாதிரியே அனுப்புறேன். ஓகே, பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்க. புரியணும். இதுல அனுப்பிச்சிட்டேன், சாட்ல அனுப்பிச்சிட்டேன். பாருங்க. இப்ப நான் வெறும் ப்ரெடிக்ட் வந்து எக்ஸ் போட்டு போடுறேன். இப்ப நான் ஒரு வேல்யூ கொடுத்து இதுல ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்? இதுல நீங்க என்னமா புரியல? இப்ப நான் இன்னொரு வேல்யூ எனக்கு கொடுக்கணும் மேம். நான் இப்ப ஒரு 50ன்னு ஒரு ஆமா, வேல்யூ கொடுத்து ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களே, இதுலயே நீங்க வேல்யூ கொடுக்கணும்னா
நீங்க ப்ரெடிக்ட் ஆஃப் x1 கொடுங்க அந்த லேபிள. இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் கிளஸ்டர் கொடுக்குறேன். இதுல எது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் நீங்க கொடுக்குறீங்களே அங்க வேல்யூ கொடுங்க. எப்படி வேல்யூ கொடுப்பீங்க? கோட்ஸ்ல கொடுங்கப்பா. இதுல ஸ்கொயர் பிராக்கெட் 2 ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுங்கப்பா வேல்யூக்கு. ம் அது இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுங்க. இப்போ 24 எந்த கிளஸ்டர்ல போகும்னு கேளுங்க. 50யா? சரி கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்டர்ல இல்ல நம்ம ஒரு சாம்பிள் கொடுத்தோம்ல. இருங்க இருங்க நான் மாடல் டாட் ப்ரெடிக்ட் பண்ணாம நம்ம மாடல கால் பண்ணாம இன்னொரு லைன் எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் பண்ணிட்டேன். சரி நீங்க நான் கொடுத்த இந்த ப்ரோக்ராம் போடுங்க, நான் அது வரைக்கும் அதை பாக்குறேன். ஓகே ஓகே, நான் அதுக்கே நான் கொண்டுட்டு வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. அதுல இன்னும் ஒரு லைன் ஆட் பண்ணணும். I will add and I will give you 1 minute. The casting template. ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணணும்பா. அதான் தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம ஃபிட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஃபிட்டா நான் இதே ஒரே நிமிஷம் நீங்க அதை பண்ணுங்க, நான் இதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே Titanic. Image. இந்தாங்கப்பா, அந்த ப்ரோக்ராம் கேட்டீங்களா, அதுவும் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே இதுல வேலை செய்யாதாங்க? இது அதுவே ஏன்பா? கிடையாது. இல்ல அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டே இருக்குல்ல, இல்லல்ல? ஆமா, இதுல ட்ரெயின் ஸ்பிளிட் கிடையாதுப்பா. இது கிராஃப் வந்து மாதிரி போடுறதுன்னா இதுல நான் எப்படி இல்ல போடுறது? இல்ல இல்ல இது வந்து புரிஞ்சுக்குங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து கிளஸ்டரிங் டேட்டா தானே. இது வந்து கிளஸ்டர், இதுக்கு வந்து லேபிள் டேட்டாவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? லேபிள்லயே நான் வந்து கொடுக்கல. இதுல வந்து நம்ம வந்து லேபிள் இல்லாத டேட்டாவை நம்ம பண்றதுதான் கிளஸ்டரிங். இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்பி ஃபைல எடுத்துக்கிறேன். அப்புறமா டிராப் நான் பண்ணிடுறேன். அப்புறமா எக்ஸ வந்து நான் நோ டார்கெட், இதுல வந்து கிளஸ்டரிங்ல பி கிளாஸையும் ஏஜையும் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் வந்து டார்கெட்டே எடுக்கல. ஓகே, இதுல வந்து கே மீன்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராம்ல எப்படி கே மீன்ஸ் வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளஸ்டரா இப்ப கிளாஸையும் ஏஜையும் வச்சு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றேன். ஓகே, இப்ப வந்து ஒரு எத்தனை கிளாஸஸ் இருக்குல்ல நமக்கு, இந்த மாதிரி கிளாஸஸையும் ஏஜையும் வச்சுட்டு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுது. இதுல யார் சர்வேட் ஆர் நாட் எல்லாம் காமிக்கல. ஃபர்ஸ்ட் குரூப்பா இது காமிக்குது, அவ்வளவுதான்.
3 கிளஸ்டர். எந்த பி கிளாஸ் 1, பி கிளாஸ் 2, பி கிளாஸ் 3க்கும் 3 கிளஸ்டர் தான் இது ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஓகே, நான் புரியுதாப்பா? கீழே வாங்க. ஆன்சர் என்ன வருது? கிளஸ்டர் சென்டரா எவ்வளவு இருக்கு, மாடல் டாட் கிளஸ்டர் சென்டர்ஸ்ல எவ்வளவு இருக்கு? இது வரைக்கும் புரியுதா? இதுதான் வந்து டெம்ப்ளேட் ஃபார் தி கிளஸ்டரிங். ஒரு கிளஸ்டர் வந்து நம்ம ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும், மற்ற அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக கிளஸ்டர் தெரிஞ்சுக்கிறது கிளஸ்டர். இதோட அவுட்புட் தான் இந்த டிஸ்பிளேவா மேம்? இந்த அவுட்புட் இல்ல, ஹெட் தான் அது. அது ஃபுல்லா ஹெட் கீழே தான். அதை நீங்க ஹெட்டோட அவுட்புட். ஹெட்டை எடுத்துருங்க. ஹெட் டிஎஃப் டாட் ஹெட்டை எடுத்துருங்க. மேல 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 மேலமா ஹெட் கீழே போட்டிருக்கீங்க. நீங்க கீழே போட்டிருக்கீங்களா? லோடுக்கு அப்புறமா ரீடு சிஎஸ்விக்கு அப்புறமா தானே ஹெட் போட்டிருக்கீங்க. இல்ல இல்ல மேம். ஓ இதுவா? நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அந்த ஆன்சர் தான் அது. அதையும் எடுத்துருங்க. சரி, இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப வந்து கிளாஸஸை வச்சு செக்ரிகேட் பண்றது. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்கீங்கன்னா கிளஸ்டர் டேட்டா ஃபர்ஸ்ட் 10 rows. ஓகே, கிளஸ்டர் பண்ண டேட்டா இப்போ பி கிளாஸையும் ஏஜையும் வச்சு கிளஸ்டர் பண்ணியிருக்கேன் டேட்டா. ஓகே, இதுல கிளஸ்டர் சென்டர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கிளஸ்டர் சென்டர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் ஒரு கிளஸ்டர்ஸ்லயும் என்ன. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து அன்லேபிள் டேட்டா, இங்க லேபிள் இருக்கிறதால நம்ம வந்து பி கிளாஸை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதே நீங்க அன்லேபிள் டேட்டானா மொத்தமா ஒரு டேட்டாவா கொடுத்துடணும்ப்பா. இதை வந்து நீ குரூப் பண்ணி காமினா பக்கத்துல இருக்கிற டேட்டாஸை எடுத்து அதை குரூப் பண்ணி காமி. எய்தர் ஷேப்பை குரூப் பண்ணும், இல்லைன்னா பேட்டர்ன்ஸை குரூப் பண்ணும். உங்களுக்கு இந்த ஃபார்மட் புரியுதா? ஓகே, நான் இன்னொரு டேட்டா கொடுக்குறேன். இது புரியுதுல்ல? கிளஸ்டரிங், கே மீன்ஸ் கிளஸ்டரிங், புரியுதுல்ல? இல்ல மேம், எனக்கு இப்ப எதுக்கு எதோட அவுட்புட் வந்திருக்குன்னு தெரியல மேம். இந்த பிரிண்ட் டேட்டா டாட் ஹெட்டிங்கிறது வந்து இது வந்து பி கிளாஸ் வந்து பி கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. அக்கார்டிங் டு பி கிளாஸ் 3ல 2ல 1ல அந்த மாதிரி டேட்டாவா கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. இது எப்படின்னா இது வந்து குரூப்பிங். இதுக்கு வந்து லேபிள் இருக்கிறதால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. லேபிள் இல்லாத டேட்டா தான் நம்ம பண்ணணும். புரியுதா? நேமையும் அது இது பண்ணிடுச்சா, கம்பைன் பண்ணிடுச்சுங்களா? லேபிள் இல்லாத டேட்டா. ஓகே சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு அதை கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுக்கு ஆன்சர் கே மீன்ஸ்க்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? அதுக்கு ஆன்சர் நியூ டேட்டா, அதுக்கப்புறம் சேர்த்து முடியுங்களா? உங்களுக்கு தான் நல்லா ப்ரோக்ராம் கூட வருது, நான் வர மாட்டேங்க. வந்துருச்சு. மாடல் டாட் ஃபிட் பண்ணிட்டு அப்புறமா அந்த லேபிள கண்டுபிடிச்சு நம்ம வந்து ட்ரைனிங் லேபிள்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம். இதுல நான் என்ன சொல்லியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லேபிள் ட்ரைனிங் லேபிள்ஸ் என்ன இருக்குன்னா, இது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இது 1 to 3 ஒரு கேட்டகரி, 11 12 13 ஒரு கேட்டகரி, 28 29 30 ஒரு கேட்டகரி. அப்ப 3 கேட்டகரி இருக்கு. அப்ப 5 வந்து எந்த கேட்டகரியில போனோம்? செகண்ட்ல. அவ்வளவுதான். இதே நீங்க அங்க 27 கொடுங்க, எந்த கேட்டகரியில போகணும்னு பார்க்கலாம். 5க்கு பதிலா 27 கொடுங்க.
புரியுதா? இந்த மாதிரி அன்லேபிள் வச்சு பண்றதுதான் கிளஸ்டரிங். லேபிள் வச்சு பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம லேபிள் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. அன்லேபிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 27 எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. கரெக்ட் தானே? 28 to 9:30 எந்த கேட்டகரி? கரெக்ட் தான் மேம். புரியலையா? புரியுதா? இல்ல புரியுது மேம். ப்ரோக்ராம் எப்படி எழுதிருக்கீங்க இந்த கிளஸ்டரிங்னா அப்படிதான். ஓகே. இன்னும் ஒரே ஒரு பிசிஏ பண்ணிடுறீங்களா? பண்ணலாம் மேம். புரியுதா விக்னேஷ்? இது வரைக்கும் கிளியரா புரியுதா? புரியுது மேம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் வந்து பிசிஏக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போறேன். இங்க பாருங்க, இந்த சிம்பிள் டேட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். இல்ல நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் அனுப்புறேன். ஓகே பாய். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிசிஏல புரியும் நினைக்கிறேன். இப்ப ரன் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம். இப்ப ரன் பண்ணுங்கப்பா. இங்க என்னப்பா கொடுத்துருக்கேன்? என்ன புரியுது உங்களுக்கு? இந்த நீங்க உங்களுக்கு 2 டைமென்ஷனல் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை 1 டைமென்ஷனுக்கா மாத்துறாங்க. ஓகே மேம். 2 டைமென்ஷன் பிசிஎன் காம்பனன்ட் 2 டைமென்ஷனல் டேட்டாவை 1 டைமென்ஷனுக்கு மாத்துறாங்க. இதே நீங்க இந்த டேட்டாவை 3 டைமென்ஷனல் டேட்டாவை 2 டைமென்ஷனுக்கோ மாத்தலாம். புரியுதா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஆன்சர் இப்போ 1 டைமென்ஷனல் வச்சா நம்ம வந்து கடகடான ஆன்சர் போட்டுடலாம்ல. இப்போ 2 டைமென்ஷனல் டேட்டா வச்சு பண்ண முடியாது. இதே மாதிரி 5 டைமென்ஷனல் டேட்டாவை 2 டைமென்ஷனாவும் மாத்தலாம். ஓகே, நம்ம அதுக்காக தான் நிறைய ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருந்த ஒரு ப்ரோக்ராம்ல 5 டைமென்ஷன் டேட்டாவை 5 மார்க்கு எல்லா ஸ்டூடெண்ட் சப்ஜெக்டோட இருக்க 5 மார்க்கு 2 மார்க்கா குறைச்சு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பிசிஏனா என்னதுன்னா பிசிஏனா வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூஸ் பண்றது, டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா கொண்டுட்டு வர்றது தான் பிசிஏ. கிளியரா?
பிசிஏன்னா என்னது? பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம டேட்டா மாறாம செலக்ட் பண்ணும்போது நம்ம பண்ணுது. சரி. நான் உங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோகிராம் இதுல ப்ரோகிராம் குடுத்தேன். இதுல கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷன் ரெடியூஷன் இன் மெஷின் லேர்னிங்ல குடுத்தேன். அதுல பிசிஏல 5 ப்ரோகிராம் குடுத்துருக்கேன். அதுல 5 டைமென்ஷனல் டேட்டாவும் ஒண்ணு குடுத்துருக்கேன். அத எடுத்து பாருங்க, ஓபன் பண்ணுங்க. காமிச்சிருக்கீங்களா மேம்? அனுப்பிச்சிருந்தேனே, ஓபன் பண்ணுங்க. அந்த ஒரு இதை ஓபன் பண்ணிட்டு அதுல கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஆமா, அதுல பிசிஏல இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே பாருங்க. இதுல ஸ்டூடெண்டோட டைமென்ஷன் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் டேட்டா விஷுவலைசேஷன் வித் பிசிஏ. இதுல பாத்தீங்கன்னா 5 டைமென்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஆர்க். இந்த லேபிள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அப்புறமா கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. கொஞ்சமா மெதுவா ஸ்க்ரோல் பண்ணுங்க. விக்னேஷ் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்துருக்கேன்? TCA is equal to n component of 2. நம்ம இந்த காம்போனன்ட்டை ரெடியூஸ் பண்றோம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கேல லேபிள் வந்து நீங்களே கொடுக்குறீங்களா மேம்? இது இதுக்கு 1 2 லேபிள் அப்படின்னு. சும்மா நான் லேபிள் கொடுத்துருக்கேன். நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும் லேபிள. அது 0 1ன்னு கொடுத்துரும் இல்லையா? இல்ல, இது சயின்ஸ் 1, இது சயின்ஸ் 2, இது சயின்ஸ் 3, ஆர்ட் 1, ஆர்ட். நான் வந்து சும்மா அதுக்கு லேபிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கிளியரா? ஓகே. பிசிஏனா என்னன்னு தெரியுதா? பிசிஏனா டைமென்ஷன் வச்சு ரெடியூஸ் பண்றது. ஓகே. எப்படி ஒரு இதை வந்து ரெடியூஸ் பண்றது? இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் போடணுமானா இது வந்து சும்மா போட்டு பார்த்துக்குங்க. இது வந்து பிசியோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்காக ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்றோம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் நீங்க கிளியர் தானே? ப்ரோக்ராம் எனக்கு புரியல மேம். ஆனா அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் புரியுது. ஒரிஜினல் சைன் டைமென்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு 2 டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். கிளாசிபிகேஷனுக்கு, ரெக்ரேஷனுக்கு. ஓகே. அதை வச்சே நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டைமென்ஷன் 5, நம்ம ரெடியூஸ் டைமென்ஷன் 2. இதுல அதுக்கப்புறமா PCA 1, PCA 2ல வேரியன்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம இப்ப வந்து அந்த 5 மார்க்கை சுருக்கி எப்படி கொண்டுட்டு வராங்க? அந்த 10 பேருக்கு அந்த 5 மார்க்கை சுருக்கி எப்படி கொண்டுட்டு வராங்கன்னா 2.31, 0.19 அந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க. ஓகே மேம். வேற டவுட் இருக்கா? இல்ல மேம். புரியுதா விக்னேஷ்? அந்த அந்த மார்க்கை குறைச்சி இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? மேல வாங்க. மார்க்கை குறைச்சு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறமா அதோட ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட். ஓகே. இதை நீங்க பண்ண வந்து வந்துடும். இங்க நம்ம எங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ ப்ராசஸிங்னா என்னது?
இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து பண்ணலாம். டவுட் இருக்கா? ஓகே மேம். ஓகே ஓகே. நீங்க இப்போ என்ன படிச்சுட்டு வரீங்க 2 நாள்ல? ஏன்னா டைம் சீரீஸ் சொல்லுங்க. அனாலிசிஸ் எடுக்கணும். நான் வந்து உங்கள புதுசா எதுவுமே படிக்க வேணாம்ப்பா. அந்த டெம்ப்ளேட் குடுத்துருக்கேன்ல, நீங்க ஒரு வாட்டி எழுதி காமிச்சீங்க இல்லையா? ஆமா மேம். அத திருப்பியும் நீங்க எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு ஒரு சரி வாட்டி மேம். பண்ணிட்டு வாங்க. ஓகே. இதுல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, டைம் சீரீஸ் அனாலிசிஸ்ல இருக்கோம். இந்த ஃபுல் பிபிடியும் நான் முடிச்சுட்டேன். இன்னொரு வாட்டி இந்த பிபிடி நல்லா பார்த்துட்டு, ஓகே, வேற ஏதாச்சும் புரியலன்னா கேளுங்க. ஓகே, வேற சரிங்க மேம். ஏதாவது இது புரியல, அது புரியல, ஏதாச்சும் புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் சீரீஸ் அனாலிசிஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் டீப் பிளானிங் போயிடுவேன். ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஓகே மேம். பாய் பாய். பண்ணுங்க. பாய் மேம்.